பேய்னா என்ன, பிசாசுனா என்ன? இறைவன் புதுசா எதையும் படைச்சிருக்கானா அப்படி ஒண்ணு? இல்ல நம்ம இறந்த ஆன்மா தான் பேய் ஆகுதா? அப்படிதானே? ரொம்ப டவுட் இருக்கு. பேய்னா வேற யாருமே கிடையாது, நம்மளுடைய முன்னோர்கள், மாண்டு படிந்த முன்னோர்கள் தான். அல்ல யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல இறந்த மட்டும் தாத்தா பாட்டி கும்பிட போறோம்னு சொல்லுவோம். அது என்ன பக்கத்து வீட்டுல இறந்த மட்டும் பேய்? அவன் அப்ப பாண்டராஜ் வந்திருக்கான், போயிட்டு கோழி பிரியாணி கேட்காம சொல்லுது சொல்லுமா இல்லையா? நியாயம் நமக்கு வந்து பிறர் கொண்டு வாங்கி மாறிவிட்டது. நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை சின்ன வயசுல இறந்து போனா கண்ணீர் வச்சு கும்பிடுவோம். அது பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன பிள்ளை இறந்து போல நம்ம மேல பிடிச்சிட்டா இது எங்க ஊர்ல பேய், இங்க வந்து அழுதுமோ. அதை கண்ணீர் நம்ம ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? நம்ம தாத்தா பாட்டி, நம்ம முன்னோர்கள் இறந்தா நம்ம தாத்தா பாட்டி கூட போறோம், அப்பாவுக்கு கூட போறோம், அப்படி தெய்வம்னு சொல்லுறோம். பக்கத்து வீட்டுல இறந்தாச்சுன்னா பேய் விசுவாசம். டோட்டலா ஒரே பேய், அவ்வளவுதான்.